அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதி அதிரடி கைது, திகார் சிறையில் அடைப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ அனைவருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் அவருடைய நண்பர்கள் தான் பார்த்தீங்கன்னா இதில் வசமாக சிக்கியிருந்தாங்க இல்லையா? ஸோ திமுகவுடைய முக்கிய புள்ளிகளாக தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காங்க. ஸோ இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த உதயநிதிக்கு சாதகமாக அவருடைய நண்பராக தான் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பராக இருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க செய்த ஒரு மிகப்பெரிய ஊழலை பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக அமலாக்கத்துறை டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் திடீர் ரைடுகள் நடத்தியிருந்தாங்க. அந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் இதேமாரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுக சேர்ந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தலைமையில் இருந்த டாஸ்மாக் உடைய நிறுவனங்கள் அனைத்துமே ரைடு நடந்து இந்த ரைடில் எக்கச்சக்கமான பணங்கள் நிறைய ஆதாரங்கள்லாம் சிக்கியிருந்தது. அதைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாவது முறையாக ரைடுகள் நடந்து அந்த ரைடின் அடிப்படையில் உதயநிதியுடைய நண்பர்கள்லாம் சிக்கியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் தான் உதயநிதியுடைய பேர் அடிப்பட்டது. இதுக்கு அனைத்துக்குமே உறுதுணையாக இருந்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றத நிரூபணம் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய பர்மிஷன் இல்லாமல் இவர்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா? சொல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களை பார்த்தீங்கன்னா குவித்திருக்கக்கூடிய நிலையில் குறைந்தபட்சம் 1000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு நிரூபணம் பண்ணி இதுக்கு வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் உடைய விஷயத்தில் சிக்கிய அனைவருமே கைது செய்யப்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஒரு பரபரப்பான ஒரு தகவலை வெளியிட்டு வருது. இந்த தகவலின் அடிப்படையில் உதயநிதியுடைய கதை முடிய போகுது. அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி போட்டியிட போகிறார் இல்லையா? இதற்காக பார்த்தோன்னா அயராமல் உழைச்சிட்டு இருந்தாலுமே இப்போ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இவர் மீது இல்லாத கேஸே இல்லாத அளவிற்கு எக்கச்சக்கமான பாலியல் வழக்கு இது மாதிரி இருக்குது. இருந்தாலுமே இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா இப்போ நடந்த ரைடின் அடிப்படையில் அதே மாதிரி திமுக சார்ந்த அமைச்சர்களுடைய வீட்டிலும் இப்போ சமீப காலத்தில் ரைடுகள் நடந்து அந்த ரைடின் அடிப்படையிலும் எக்கச்சக்கமான பணங்கள் சிக்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக பணங்கள் பார்த்தீங்கன்னா குவித்துட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் ஒரு சாதாரண ஒரு அமைச்சர்களுடைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்கள் கோடிக்கணக்கில் பணங்கள் குவிந்திருக்கு. இது தெரிஞ்சது மட்டும் தான், தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைத் தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை அதிரடியாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரைடு நடத்துவாங்க. இப்போ உதயநிதியுடைய வீட்டில் ரைடுகள் இன்று நடைபெறும் அப்படின்றத ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. சொல்லப்பட்ட உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட போகிறாமலே இருக்குது. இதன் அடிப்படையில் இப்போ உதயநிதி இன்று கைதாகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.